गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये நமः. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அனுதினமும் ராசி அதற்குண்டான பலாபலன்கள், இன்னைக்கு தேதிக்குண்டான சிறப்புகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நம்ம வீட்டில் இருந்துட்டே பண்ணக்கூடிய சில வழிபாட்டு முறைகள், இதை பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அறவே தீர்றது. திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணை. இந்த தெய்வம்தான் துணைங்கிறத எந்த வழிமுறைகளில் நம்ம வழிபடுறது, இப்படி வழிபடும் போது இருக்கக்கூடிய முழுமையான பலாபலன் நமக்கு எப்படி வர்றது, இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் நம்ம ஆன்மீக தகவலில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு தேதிக்குண்டான சிறப்புகள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 26/2/2018 ஏவிளம்பி வருடம் மாசி மாதம் 14ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அதிகாலை 4 மணி 27 நிமிடம் வரை, பின்பு பூசம். இன்றைய திதி ஏகாதசி. பகல் 3 மணி 16 நிமிடம் வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்னைக்கு அற்புதமான நாள், சுபமுகூர்த்த தினம். சுபமுகூர்த்த தினம் மட்டும் கிடையாது, இன்னைக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா ஜெயமாகறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய இன்றைய தின அதிபதினு சொல்லக்கூடிய சிவபெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். சோமவாரம் பூரா பார்த்துட்டேன்னா பரமேஸ்வரருக்கு உரியதானது. நட்சத்திரமும் இன்னைக்கு அற்புதமான நட்சத்திரம். ஆக எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாகவும், எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமுடன் நடக்க எம்பெருமானை பிரார்த்தனை செய்து அடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான தினம். எடுத்த காரியங்கள் ஜெயமாக நடந்துட்டு இருக்கும். சின்ன விஷயத்துக்கு சில நேரங்களில் கோபம் அடிக்கடி வரலாம். அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை பண்றது அதை பண்றதுங்கிற அவசர காரியங்கள் சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் பண வரவுகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்த காரியத்தை ஜெயமுடன் நடத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வருங்காலத்தில் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தை சேமிக்கிறதும், பொருளாதாரத்தை விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறதும், அத்தியாவசியமான செலவுகள் மட்டும் பண்றது, அனாவசியமான செலவுகள் பண்ணாத இருக்கிறதுக்கும் விசேஷகரமான தினம் இன்றைய தினம். நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வெற்றிகரமாக நடைபெறும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட ரிஷபராசியான உங்களுக்கு பல காரியங்களை நிறுத்தி நிதானமா செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரதுக்குண்டான அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் வரும். அதே மாதிரி ஆடிட்டிங் சம்பந்தமா படிக்கிறவா, அக்கௌண்ட் சம்பந்தமா படிக்கிறவாளுக்கு, கணிதம் சம்பந்தமா படிக்கிறவாளுக்கும், அட்வொகேட் வழக்குகள் சம்பந்தமாக வழக்கறிஞருக்கு படிக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதினவாளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். பேங்க் எக்ஸாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாற்றம், வீடு மாற்றம் பண்ணணும், வீடு வேற வீடு வாடகைக்கு போகணும், சொந்த வீடு வேற வீடு மாற்றணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள். சுயதொழில் பண்றவாளுக்கு சில உதவிகள் வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சகோதர சகோதரிக்கும் உங்களால முடிஞ்ச பல காரியத்தை உதவி செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்துல. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 3. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாசக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு
முயற்சிகள் வெற்றியை தரும், விடாமுயற்சி நிச்சயம் வெற்றியை தந்தாகணும். அப்பேற்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்களில் குடும்பத்துல வாக்குவாதங்கள் இருந்துட்டு இருக்கும். நீங்க ஒண்ணு பேசுறது, மத்தவா ஒண்ணு பேசுறது, இருப்பினும் அதெல்லாம் சமாளிச்சு அழகா பேசி ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகா நகர்த்தக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். நினைச்ச காரியம் நிச்சயமா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்றதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒழுங்கா திட்டம்லாம் தீட்டி அதை சரியா செயல்படுத்துறதுக்கு உண்டான முழுமையான முயற்சிகள்ல நீங்க நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. பெரிய ஆள்களுடைய சந்திப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் சுமூகமான பேச்சுவார்த்தையில தீர்த்ததை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேன்மையா இருந்து பல காரியத்தை செய்யக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம் விட்டு இடம் மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. புதிய வாகனம் வாங்கிறது, புதிய பொருட்கள் வாங்கிறது, சேமித்து வைத்த பணத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு பிரியமானவர்களுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். கிரக நிலையில சில காரியங்கள் சில நேரங்கள்ல தடங்கள், மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வருங்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப அழகா பேசி தீர்க்கக்கூடான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் பண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு பிரச்சனைகள் தீர்த்து தெய்வ பக்தியின் மூலமாக காரியங்கள் வெற்றியடையும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட சிம்மராசியான உங்களுக்கு, சிம்மராசிக்கு இன்னைக்கு சில நேரங்களில் அசதிகள் நிறைய இருந்துன்னு இருக்கும். இதை பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணலாமா வேண்டாமா, நாளைக்கு பண்ணி விடலாமா அப்படின்னு சில நேரங்கள்ல மனசுல தோணின்னு இருக்கும். இருப்பினும் சில வழுக்கட்டாயங்களாக சில காரியத்தை எடுத்து செய்யறது, தொழில்ல முயற்சிக்காக அரும் பாடுபடுறதுக்குண்டான சில சிந்தனைகள்லாம் பல பேர்கிட்ட கேட்டுக்கிறது. இப்படி பண்ணா நன்னா இருக்கும், இந்த மாதிரி இருந்தா நன்னா இருக்கும். வேலையாட்கள் மூலமா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டணி எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீரும். மனசுல திருப்தியும் மனசு விஷயத்துல நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. எடுத்த காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திருமண காரியங்கள் கைகூடும். பிரயாணங்கள், வெளிநாடு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம் பொருள் வீடுமனை வித்து புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு மனசுல உத்தேசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாயிடும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதமும், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசிக்கு பாராட்டுதல் குவியும். நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பு, உங்களுடைய முயற்சிகள்னால பாராட்டுதல்கள் குவியக்கூடிய வாய்ப்புகள், பெரிய அதிகாரிகளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யற இடத்திலேயே உங்களுக்கு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான அருமையான வாய்ப்புகள் உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் பழைய பொருட்களை கொடுத்து புதுதா வாங்கக்குண்டான யோகங்கள் உண்டு. நம்மளை அடுத்த நிலைக்கு நம்மளே கொண்டு போய்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, உங்க செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்களே மாத்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். மேலும் பெற்றவங்களுக்குண்டான தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி தந்து அவளுடைய மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு தடங்கள், பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் சுமூகமா தெய்வாம்சத்தின் மூலமாக தீரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதம், விசா நட்சத்திரத்துல
முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல புகழ் வந்து சேரும். நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா புதிய தொழில் செய்யணுங்கிற ஆசை, தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவா மேலும் மேலும் தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடுவேன். மேலும் கலைஞர்களுக்கு நல்லபடியான முன்னேற்றங்கள் உண்டு. சினிமா வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல மன திருப்தி படுற அளவுக்கு பதவிகள் வந்து சேரும். நிறைய முயற்சிகள்ல லாபம் கிடைக்கும். வெளியில சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் சில நேரம் படிக்கலையேன்னு பெரியவங்க வருத்தப்பட்டு இருப்பா. நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தா அந்த கேம்ஸே விளையாண்டுட்டு இருப்பா. அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தா செல்போனையே எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு இருக்கிறவா. குழந்தைகளுக்கு அதை கொடுக்கறதே முதல்ல தவறு. ரெண்டாவது நம்மளே பழப்பிக்கும். அது யார்ட்டையாவது பேசும்போது இந்த குழந்தைகிட்ட செல்போனை கொடுத்துட்டு இப்போ அவாட்ட பேசின்னு இருக்கிறது, திருப்பி குழந்தை செல்போன் கேட்கறது, சாமி செல்போன் எடுத்தா விடவே மாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ நம்ம பழக்கி கொடுக்கறது திருப்பி அவாட்டையே கண்டினியூ ஆகிடுறது, திருப்பி படிப்புல மந்தமாயிட்டான்னு சொல்லிட்டு இருப்போம். ஆக முடிஞ்ச வரைக்கும் பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. குழந்தைகள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான முயற்சி எடுக்கும் பொழுது துலா ராசியில பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல நண்பர்களுக்காக நம்ம எதையுமே செய்வோம், உதவிகள் செய்வோம், பணம் தருவோம், மற்றபடி அவளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம். சில நேரங்கள்ல பார்த்து விட்டோம்னா இப்படி பழக்கப்பட்டு யாருக்காவது கேட்கறா, நன்னாதான் பேசுறான்னு உதவி செய்வோம், அவன் நம்மளை மாட்டி விட்டுட்டு போயிடுவான். ஆக அதை நினைச்சுட்டு ஆகா 7 சனி எனக்கு இப்படி வேலை செய்யறதே, சனி பகவான் எனக்கு இப்படி வேலை செய்யறதே, எனக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லையா அப்படின்னு பல நேரங்களில் யோசிச்சுட்டு இருப்போம். ஆக யார்ட்டையும் பேசும்பொழுது பழகும் பொழுது சற்று கவனமாகவே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பார்க்கணும். சேமிக்க 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 அது நம்ம குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பின்னாடி இருக்காது. உத்தியோக பலம் கிடைக்கும். உத்தியோக மாற்ற எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்டரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை ஆட்கள்னால இருந்த பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்துல விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரும் விநாயகர் வழிபாடும் வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. தனுர் ராசி அன்பர்கள், மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுசு ராசிக்கு பிறரை பத்தி பேசும்போது, குறிப்பா பூராட நட்சத்திரத்துக்கார இன்னைக்கு யார்த்தியா பத்தி பேசும்போது கவனமா இருக்கணும். ஏதேனும் நகைச்சுவையா பேசுறது சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். வீட்டிலே ஆகட்டும் சரி, வெளியிலே ஆகட்டும் சரி, எதுக்கு மற்றவாளை பேசிவிட்டு. அதனால இன்னைக்கு சதா காலம் இறைவனுடைய நாமத்தை சொல்றது நல்ல பலன்கள் இருக்கும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் பின்னாடி நல்ல பேர் கொண்டதாக இருந்துட்டு இருக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் கவனமா படிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. இடமாற்றம் நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். புதிய முயற்சிகள் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. பழையதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உட்கார்ந்து அழகா பேசலாம். இன்றைய தினத்துல தனுசு ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், மேலும் திருவோண நட்சத்திரத்துல 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசிக்கு இன்னைக்கு வரவுகள் உண்டு. எடுத்த காரியங்கள்ல ஜெயம் உண்டு. வியாபார அனுகூல்யமா இருக்கும். பேச்சு பலிதம் ஏற்படும். புதிய சொத்துக்கள், வீடு மனை வாகனங்கள், ஏதேனும் தோட்டம் துறவு வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சதாகால இருந்துட்டு வர பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம குடும்பம் உண்டா, நாம் உண்டா, நம்மளுடைய வேலை உண்டா, நம்மளுடைய பொருளாதாரம் உண்டா, நம்ம குழந்தை உண்டான்னு இனிமே இருக்கணும்னு பல யோசனைகள் மனசுல தோணின்னு இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. மேலும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது சில பற்றுதல் கொண்டு அதை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம்.
மகர ராசி நேயர்களுக்கு இடமாற்றம், வெளிநாடு பிரயாணம், புதிய தொழிலுக்குண்டான முயற்சிகள் லாபத்தையும் வெற்றியும் தரும். படித்த படிப்புக்குண்டான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராகவேந்திர வழிபாடு, குரு வழிபாடும் வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதமும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசிக்கு எதை மேல ரொம்ப எண்ணங்கள் இருந்துருக்கோ அதை அடையறதுக்கு உண்டான முழுமையான முயற்சிகளில் ஈடுபடுவேன். தொழில் முறைகளில் வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டு. புதிய கடை வாகனங்களை சொந்தமாக்கிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். விட்டு போன தொழிலை திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடுவேன். நண்பர்கள் நன்மையை செய்வார்கள். பல விஷயங்கள்ல எண்ணிய காரியங்களை சதாகாலம் யோசித்து யோசித்து அதை ஜெயிக்கிறதுக்குண்டான பல சூக்ஷமங்களை தெரிஞ்சுட்டு ஜெயிச்சிடுவேன். மேலும் முயற்சிகள் வெற்றியை தரும். வேலையாட்கள் மூலமான லாபங்கள் உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்ட பேச்சு வழக்கில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்ப சூழ்நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருக்கும்போது நீங்க இருந்து அவளை கவனிச்சு கொடுத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு மீனராசிக்கு நல்ல வெற்றி மேல வெற்றி வந்து சேரும். தடங்கள்லாம் கொஞ்சம் தீர்ந்துடும். மனப்பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் தீரும். சில நேரங்கள்ல வாக்குவாதங்களா ஏற்பட்டவங்கள்லாம், பேசாதிருந்தவங்கள்லாம் திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளியில இதுக்கு தேவையான செலவுகளை பண்ணி மிச்ச விஷயங்கள்லாம் சேமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பல நேரங்கள்ல நம்ம ஏமாந்துட்டோமே, சம்பாதிக்கிற சமயத்துல கையில வச்சுக்கலையேன்னு மன வருத்தமப்பட்டாலும் திருப்பியும் நம்ம ஜெயிச்சாவோங்கிற மன உறுதியோட செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமண காரியங்கள் கைகூடும். புதிய புதிய தொழில் பற்றிய சிந்தனைகளும் இன்னைக்கு வந்தேறும். அரசியல்ல இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அருமையான வாய்ப்புகளும் உண்டு. மீனராசிக்குண்டான அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான். நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். தொழில் முறைகள்ல வெற்றியுறதுக்கு, தொழில் ஸ்தாபனங்கள்ல வெற்றியுறதுக்குண்டான அற்புதமான சில பரிகார முறைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பரிகார முறைகள் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் தரும். அந்த பரிகார முறைகளை வணங்கும் பொழுதும், வேண்டும் பொழுதும், பூஜை பண்ணும் பொழுதும், அதற்குண்டான ரத்தின சாஸ்திரங்களை பயன்படுத்தும் பொழுதும் நிறைய பலன்கள் உங்களுக்கு வரும். ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு மனுஷனுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா லக்னம் தான். லக்னம் தான் செயல்பாடுகள். நிறைய பேர் சொல்லுவா, அதாவது மனசுல நினைச்சுட்டு இருக்க எனக்கு காரியமே நடக்க மாட்டேங்கிறது சார், மனசுல தோணின்னு இருக்க காரியமே நடக்க மாட்டேங்கிறது, ஒரு தொழிலை மனசுல நினைச்சுட்டு இருக்கேன் எனக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த மாதிரி வெற்றி அடையத்துக்குண்டான சில முயற்சிகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதிர்ஷ்ட ரத்னங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ராசி பிரகாரம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு லக்ன பிரகாரம் அதிர்ஷ்ட ரத்னங்களை போறதுக்குண்டான முயற்சிகள் நம்ம எடுக்க போறோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஜாதகம் இல்லாதவா அவருடைய பேர் ராசிக்கு ஏற்றாற் போல ரத்தினங்களை போட்டுக்கிறது நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பொதுவா பார்த்துட்டேன்னா 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. 12 ராசிகளுக்கு உண்டான ரத்தினங்கள் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. ரத்னத்தை எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது 2 கேரட்டுக்கு மேல போட்டுக்கிட்டா தான் நல்ல பலன்கள் உண்டு. ஒரு அதிர்ஷ்ட சட்டை, ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்களை எடுத்து பண்ணும் பொழுது நமக்கு அதிர்ஷ்ட நிச்சயம் வந்து சேரும். உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நல்ல சட்டை இருக்கு, ஒரு சரியில்லாத சட்டை இருக்கு. உங்ககிட்ட கொடுத்து எதை தேர்ந்தெடுக்க சொன்னேனோ அப்படின்னு பார்த்தா நல்ல சட்டையை தான் அதிகபட்சமா தேர்ந்தெடுப்போம்.
சரியில்லாத சட்டையை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். அதே தான் மனசுலையும். நம்ம உங்களுக்கு நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தனம் இருக்கு, அதிர்ஷ்டம் இல்லாத ரத்தனம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தனத்தை தான் நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கிறது உண்டு. ஆக அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தனம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. அது சூரிய ஒளி பட்டு நம்ம விரல்ல பட்டு நம்ம உடம்புல அந்த சக்தி போக போக நம்மளுடைய வேலை வாய்ப்பு மாற்றங்கள் நிச்சயம் வந்து சேரும். என்கிட்ட ஒரு அம்மா சொன்னா, சார் இந்த ரத்தனத்தை பத்தியெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் ஒரு தடவை என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நீ இதை போட்டு பாரு உனக்கு நல்லா முன்னேற்றம் ஆகும்னு சொன்னா. ஆனா எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. அந்த ரத்தனத்தை கொடுத்தா அந்த ரத்தனத்தை எடுத்து நானும் போட்டுட்டேன். ஒரு ட்ரெமெண்டஸான வித்தியாசம் எனக்கு அனுபவம் ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் எனக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருந்தது. அது எனக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுத்தது. அதுதான் இன்னைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஒரு தொழிலில் ஒருத்தட்ட பேச போறோம், ஒரு தொழிலில் ஒருத்தட்ட போய் பார்க்க போறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் நிச்சயம் தேவை. அடுத்தது பார்த்துட்டேன்னா அந்த தொழிலில் ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணங்கள் தேவை. அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகளும் ரொம்ப முக்கியம். அப்படி மனசுல தோணக்கூடிய விஷயத்தை செயல்முறைக்கு கொண்டு வர்றதுக்குண்டான ரத்தனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்கள் எல்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா ராசிக்குண்டான ரத்னம் போடுவேன். ஆனா இன்னைக்கு லக்னத்துக்கு உண்டான ரத்னம் போட போறோம். மேஷத்துல பிறந்த லக்னக்காரா போட வேண்டியது பவளமும், ரிஷபத்துக்குண்டான ரத்னத்துக்காரா ஒயிட் ஸ்டோனை போட்டுக்கிறதும், மிதுனத்துக்குண்டான லக்னத்துல பிறந்தவா மரகத பச்சை போட்டுக்கிறதும், கடகத்துக்குண்டான லக்னத்துல பிறந்தவா பேர்ல் போட்டுக்கிறதும், சிம்மத்துக்குண்டான ரத்னத்துல பிறந்தவா ரூபி போட்டுக்கிறதும், அடுத்தது கன்னி ராசிக்குண்டான ரத்னத்துல பிறந்தவா எம்ராய்டு போட்டுக்கிறதும், அடுத்தது துலா ராசியில பிறந்தவா ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கிறதும், அதே மாதிரி ஓப்பல் போட்டுக்கிறதும், அதே மாதிரி மூன் ஸ்டோன் போட்டுக்கிறதும், அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா விருச்சிக ராசியில அதாவது விருச்சிக லக்னத்துல பிறந்தவா பவளம் போட்டுக்கிறதும், அடுத்தது தனுர் லக்னத்துல பிறந்தவா எல்லோ சஃபயர் போட்டுக்கிறதும், ஒயிட் சஃபயர் போட்டுக்கிறதும், அடுத்தது மகர ராசியில பிறந்தவா ப்ளூ சஃபயர் போட்டுக்கிறதும், அடுத்தது கும்பராசியில பிறந்தவா ப்ளூ சஃபயர் போட்டுக்கிறதும், ரொம்ப விசேஷ பலன்களும் மீனராசியில பிறந்தவா எல்லோ சஃபயர் அதாவது மீன லக்னத்துல பிறந்தவா எல்லோ சஃபயர் போட்டுக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக லக்னத்து பிரகாரம் நம்ம கற்கள் அணிந்துக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். என்னைக்குமே கல்லு வந்து வலது கை மோதிர விரல்ல போட்டுக்கிறது விசேஷம். 2 கேரட்டுக்கு மேல இருக்கணும். அந்த கல்லை கையில எடுத்தோன்னா நல்ல வைப்ரேஷன் நமக்கு தெரியணும். அந்த கல்லை நம்ம வாங்கிட்டு கோயில்ல வச்சு உரு ஏத்திண்டு தான் போடணும். கோயில்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்களும் சிற்பம் செய்யும் பொழுது கல்லா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதுல பிராண பிரதிஷ்டை பண்றது உண்டு. அதே மாதிரிதான் ரத்ன கற்கள் போட்டுக்கக்கூடியவா எல்லாரும் அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி கையில போட்டுக்கிறது ரொம்ப விசேஷ பலன்கள் உண்டாகி கொடுக்கும். அது மட்டும் இல்லாத அதை போட்டுண்டு என்னைக்கு கோயில் காரியங்களுக்கெல்லாம் போகும்போது கற்பூரத்தை ஒத்திக்கொள்ளும் போது அதை திருப்பி கண்ணில் ஒத்திக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அப்படி தினம் தினம் சரியான முறையில ரத்ன கற்களை பயன்படுத்தக்கூடியவாளுக்கு நல்ல முன்னேற்றம். இன்னைக்கு லக்ன பிரகாரம் இருக்கக்கூடிய ரத்ன கற்களை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த லக்ன பிரகாரம் இருக்கக்கூடிய லக்ன கற்களை போடும் பொழுது நல்ல மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு 100% இல்ல 1000% வந்து சேரும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் தெய்வாம்சத்துடைய இன்றைய நாள் சிறந்த நாளாக அமைய பிரார்த்தனை செய்து உருவாய் அருவாய் உளதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.